இந்த வங்காள விரிகுடானா நான் பெரிய ஏதோ கம்ப சுற்றுற வேலையில் பார்த்துட்டேங்கிறது மாதிரிலாம் இல்லை. இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் வெளியில் கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த 5 பேர், கலைஞர், டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் அம்மா, முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இந்த 5 பேரையும் ஒரே போஸ்டரில் கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசித்த படம் தான் இந்த வங்காள விரிகுடா. அதில் கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு, உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு, மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு. சூரியனுக்கே அந்த நிலைமை, மனுஷனுக்கு நட நிலைமைங்கிறது இந்த படத்தோட கரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி வாழாதீங்க, அவங்கள மாதிரி வாழுங்கன்னு படம் எடுத்திருக்கிறார். எப்படின்னா, ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு மீனவ குப்பத்துக்குள்ளே பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் உலக நாடுகளையே அழுக வச்சார் ஐயா அப்துல் கலாம். என்ன மாதிரி கோடீஸ்வரனாவும் குறுநில மன்னனாவும் வாழ்றதை விட இதே வங்காள விடா கடற்கரை ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ளே பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் உலகத்தை அழுக வச்சார் ஐயா அப்துல் கலாம். நானும் அவர் வழியில் வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கதை. நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காள விரிகுடா சுமந்துக்கிட்டு தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா, புரட்சி தலைவர் வாழும் இடம் வங்காள விரிகுடா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா, டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதைப் போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகளும் ஓயாமல் இருக்கட்டும். நட்புடன் குகன் சக்கரவர்த்தியார்னு முடிச்சிருப்பேன். அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்டில் ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன் முதலமைச்சருக்கு. எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட. கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது, ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது. எந்த அடிப்படையில் இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமாக வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேலே வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டுலாம் அடிக்க வந்துட்டாங்க, பேச வந்துட்டாங்க. என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்துருக்க? இல்லை மச்சான், அதுக்கு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை உங்ககிட்டையும் நான் இங்கே சொல்ல மாட்டேன், சினிமா பாருங்கள். அதே சமயத்தில் இங்கே வந்திருக்கிறது யாரும் வெளியிலேருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க. முதல் சினிமாவில் இப்படி ஒரு மேடை, அது மிகச்சிறந்த சரியான மேடை. தலைவன், மிகச்சிறந்த எழுத்தாளர், மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன் நெஞ்சு. அவர் எனக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு என்னை அனுப்பிவிட்டேன். அப்போ டிஆர் பாலு, எக்ஸ்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி, இங்கே மச்சான் உட்காந்துருக்காரு சுரேஷன், வாண்டு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் அவரை நம்பி தான் விடுவார். எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில். அப்போது சாமியை கும்பிட மாட்டேன். ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகையில் தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து. அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம். அதில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லோரும் போயிருக்காங்க. எங்கள் மாமா பசங்க, சின்ன பசங்க. அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில் வரலாங்க. இதுதான் ஒன்று.
பாசம் மட்டும்தான் இங்கே. காசு உங்ககிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும். பெரிய ஆள்னு சொல்கிறவன் எல்லாம் படம் எடுக்க முடியாது. அறிவு இருக்கிறவன், சாதிக்க வைக்கணும் மற்றவங்களேன்னு நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்கே படம். நல்ல பாம்பும் படம் எடுக்கும். நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்கே வர்றது கஷ்டம். அறிவாளிகள் வர்ற இடம். அப்படி ஒரு மேடை இந்த மேடை. எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எண்டு, நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள விரிகுடா திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன். பணிவன்புடன் மக்களோடு நான். இந்த படத்தை போட்டு காட்டி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணால் இங்கே கூட்டம் நிறையா வரலாம். நான் நல்லா பெரிய பேச்சாளர், நல்ல நடிகை, நல்ல டைரக்டர்னு சொல்லலாம். அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும். எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யாருக்கு கிடைச்சிட்டுன்னு தெரியாது. அப்படி ஒரு அப்பா அம்மா. அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும். யார்? சினேகனன். அவங்க அப்பா அம்மா மேலே வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளை சினேகன். நானும் போய் அவனை கூப்பிட்டு, மாப்பிள்ளை எங்கே இருக்கு மாப்பிள்ளை, சொல்லு மச்சான், மச்சான் எங்கே, என்ன மச்சான், என்ன மச்சான், அரசியல் பயங்கரமான சூடு பிடிக்கிற நேரத்தில் யாருமே உன்னை நம்பி இங்கே வந்து பேச முடியாது மாப்பிள்ள. இதில் பாதி பேருக்கு கட்சி, பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்குது மாப்பிள்ள. பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க, இடம் கொடுத்தா 3/4 பேர் வருவாங்க. இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்தால் ஒரே ஆள் ஏன் மாப்பிள்ள. இதை விட பெருமை எனக்கு என்ன வேணும்? வந்து பேச நான் கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தேன், ஜெயிஸ்டேண்டா மச்சான் அப்படின்னு. படம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல படம், தரமான படம், அருமையான பாட்டு, சரியான மெட்டு போட்டு பாடியிருக்கிறேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, கலை, நடனம், சண்டை பயிற்சி, பின்னணி பாடக, பின்னணி இசை, ப்ரொடக்ஷன் டிசைனர், டைட்டிலிங், சிகை அலங்கார, வெளிப்புற படப்பிடிப்பு, தளங்கள், ப்ரொடியூசர், டைரக்டர். அப்போ பாஸ் இதுக்கே ட்ரைனிங் எடுக்க தான் பஸ் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை இந்த மேட்ரெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நிகில் முருகன் அண்ணா. நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணேன். ஓகே குகன், பண்ணிக்கலாம் குகன். அப்போ எப்போன்னு உங்களை பார்க்கலாம். நான் சொல்கிறேன் குகன், ஓகே. ஒரு நாள் ஃபோன் பண்ணி, குகன் நம்ம பண்ணிக்கலாமா? ஓகேண்ணே. அதுக்கப்புறம் ஓகேண்ணே, ஃபங்க்ஷன் காலில் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் வந்தாச்சு, எல்லோரும் வந்தாங்க. குகன் ரெடி ஆகிட்டியா, வர்றியா வா. 3 நாள் தான் தலைவா பேசியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வச்சு நடத்துறதுக்குள்ளே என்ன மாதிரி படக் நடிக்கணும் நமக்கு தான் தெரியும். காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைடா, என்னை நம்புடா வாடான்னு கூப்பிட்ட ஒரு நல்ல ஒரு மிகச்சரியான. அதனால தான் பிஆர்ஓ வந்து பெரிய லெவலில் இருக்கிறாரு நிகில் முருகன் என்பது எனக்கு இன்னைக்கு தெரியும். சத்தியம். சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாரும் பெரிய மனுஷன் ஆகிட முடியாது. நல்லா தலைமுடியை பலன்னு வச்சுருந்தா கூட ரஜினிகாந்த் ஆகிட முடியுமா? முடியாது தலைவா. எவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நாளைக்கு எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இது கண்டினியூ ஆகும். அதனால் உழைக்கிறேன், பொழைக்கிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணு.